கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். நாம் தொடர்ச்சியாக விதைப்பும் அறுப்பும் என்பதை குறித்து பார்க்கிறோம். அதில் நம்ம இன்றைக்கு வாசிக்க போகிற வேத பகுதி நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். உன் பொருளாலும் உன் எல்லாவித முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இன்றைக்கு பிரசங்கத்தோட தலைப்பே அதுதான், கனம் பண்ணு. என்ன விதமாக கர்த்தரை கனம் பண்ணணுங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியில், எங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஊழியத்தில், எங்கள் சபையில், எங்கள் வீடுகளில், எங்கள் தேசங்களின் மீது உம்முடைய சித்தம் செய்யப்படும்படிக்கு எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். எங்கள் மனக்கண்கள் பிரகாசமாகும்படிக்கு இருதயத்தை திறந்து ஒப்பு கொடுக்கிறோம். உம்மையும் கிறிஸ்துவையும் உம்முடைய கிருபையும் அறிகிற அறிவில் எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. இந்த தியான வேலையில் கர்த்தர் இடைப்படுவீராக. உமக்கே துதி, கனம், மகிமை யாவற்றையும் ஏறெடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாருங்க, விதைப்பும் அறுப்புங்கிறத குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அளவற்ற ஆசீர்வாதத்தில் நாம் வாழ முடியுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் பாருங்களேன், இந்த விதைப்பும் அறுப்புங்கிற குறித்து தங்களுடைய சபைகளில் போதிக்கும் பொழுது, அதே போல் ஆசீர்வாதத்தில் நம்ம எப்படி பெருக முடியும் அப்படிங்கிறத போதிக்கும் பொழுது அவங்க 1 வருஷத்தில் 2 வருஷத்துலலாம் பெருசாக அவங்க நன்மைகளை பார்க்கல. பாருங்கள், நான் இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டடி ஒன்று பண்ணும்போது நான் அதை கவனித்தேன். ஒரு போதகர் அவங்க சொல்கிறாங்க, அவங்க சபையில் கர்த்தருக்கு பயப்படுகிற காரியங்களை எடுத்து போதிச்சாங்களாம். 8 வருடம் படாத பாடுபட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சபை வளர்றதை அவங்க பார்த்தாங்களாம். அதே போல் ஒரு சில சபைகளில் விதைப்பும் மறுப்பும், அப்போது நன்மையான ஆசீர்வாதத்தில் வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் குறித்து ஆசீர்வாதங்களை பேசும்போது கிட்டத்தட்ட 24 வருஷம் அவங்க அதை பார்க்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்களாம். அதே போல் தான் நம்ம வேதத்துலையும் பார்க்கலாம். 17 வருடங்கள் காத்திருந்தார்கள் பரிசுத்தவான்கள், 10 வருடங்கள் காத்திருந்தார்கள். ஸோ அதனால் சில வருடங்கள் எடுக்குது. நம்ம உடனே ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறோம், தசம பாகம் காணிக்கை குறித்து பேசுகிறோம். இந்த காரியம் நடக்கலையே, இந்த விஷயம் நடக்கலையே, இந்த விஷயம் இப்படி போகலையே, நம்ம எதிர்பார்த்த விதத்தில் நடக்கலையே அப்படின்னு தயவு செய்து துவண்டு போக வேண்டாம். சில வருடங்கள் எடுத்தாலும் நம்ம ஒன்று புரிந்து கொள்ளணும். சிலருக்கு சில விதைகள் சில வினாடிகள் ஆகலாம், சில இமைப்பொழுதுகள் ஆகலாம், சில மணித்துளிகள் ஆகலாம், சில மணி நேரங்கள், சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் நிச்சயம் அளவற்ற ஆசீர்வாதத்தில் அருமையான கோடாகோடி அறுவடையை பெற முடியுங்கிறத நீங்கள் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு நீங்களே உற்சாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல சொல்ல அது ஆகும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்ம பேசும்பொழுது அது அப்படியே சம்பவிக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சரியா? அப்போது நம்ம சென்ற பகுதியில் என்ன பார்த்தோம் சென்ற மாதத்தில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார், சொல் தவறாமல் அவர் ஆசீர்வதிக்கிறாருங்கிறத பார்க்குறோம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களாம் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது, பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் பார்த்தேன், ஒவ்வொரு நாளும் அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதே போல் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் அப்படிங்கிறத சென்ற பகுதியில் பார்த்தோம். அப்போது நமக்குள்ளே இருக்கிற வியாதியை தேவன் விலக்குவார்னு சொல்லும் பொழுது, ஒன்று உங்களுக்குள்ளே இருந்த வியாதி இந்நேரம் போயிட்டுருக்கோம். அப்படி இல்லைன்னா சில பேருக்கு வியாதி புதுசாக வந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. வியாதி வருதுனால அதை விளக்கிறதுக்கு தான் அவர் ஏற்கனவே வார்த்தையை கொடுத்தாருன்னு நம்ம நம்பணும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறதுல மிக மிக உற்சாகத்தை காண்பிக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ வியாதியை விளக்குறாரு, வியாதி புதுசாக வந்திருந்தாலும் விளக்கிடுவார்னு நம்ம நம்பிக்கிறோம், நம்ம அறிக்கை செய்கிறோம். அப்போ நம்ம ஆசீர்வதிக்கிறாரு, சுகமாக்குறாரு, நம்ம நல்வழிப்படுத்தி நடத்துகிறாரு. எப்படியெல்லாம் ஆரம்பத்தில் வாசிச்சோம் பாருங்க, நீதிமொழிகள் 3:9. அப்போது அது என்ன பண்ணுது? கனம் பண்ணு. உனக்கு வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தாரே, உன்னை ஆசீர்வதித்தாரே, உன் தண்ணி உனக்கு கொடுத்தாரு, உன்னுடைய அப்பத்தை உனக்கு கொடுத்தாரு, அந்த தேவன் உன்னை அற்புதமாய் நடத்து போஷித்து உன்னை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த தேவனை நீ கனம் பண்ணு அப்படின்னு வேதம் நம்மளுக்கு சொல்லித்தருது. அதுதான் டைத்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ். அதுதான் நம்ம தசம பாகம் காணிக்கைங்கிற பகுதிகளை சில வேலைகளில் நம்ம அதை தியானிக்கிறோம் இல்லையா? இன்றைக்கும் அந்த காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் தசம பாகம் காணிக்கை குறித்து வெவ்வேறு போதனைகள் கேட்டுக்கலாம். இது உங்களுக்கு நிச்சயமாக வேறு ஒரு விசுவாச பரிமாணத்தில் சொல்லப்படுதுங்கிறத புரிந்து கொண்டு கவனமாக கேளுங்கள். இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது நிச்சயமாக பலிக்கும். சரி, நம்ம 1 சாமுவேல் 9:8 வாசித்து பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே சவுல் என்ன பண்ணுறாரு? தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை சந்திக்கணும்னு போகிறாரு. போகும்பொழுது அவர் யோசிக்கிறார், ஐயோ தீர்க்கதரிசியை பார்க்க போகிறேனே. அதாவது இன்னைக்கு லாங்குவேஜில்
பாஸ்டரை பார்க்க போகிறேனே, ஊழியக்காரனை பார்க்க போகிறேனே, என் கையில் எதுவும் இல்லையே, இருந்த சாப்பாடையும் தீர்த்துட்டுமேடா அப்படின்னு தான் கூட வந்த நண்பன்கிட்ட சொல்லும்போது அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, என்கிட்ட என்ன இருக்குது, 4 சேக்கல் வெள்ளி வச்சுருக்கேன், அவருக்கு கொடுக்கலாம், தீர்க்கதரிசி கொடுக்கலாம், பாஸ்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன விளங்கி கொள்கிறோம், கர்த்தரை கனம் பண்ணுன்னு வேதம் வாசித்தோம். கர்த்தரை கனம் பண்ணுறது ஒரு பக்கம், கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்களையும் கனம் பண்ண வேண்டும் என்பது நாம் இதிலிருந்து விளங்கி கொள்கிறோம். அதை நம்ம விளங்கி கொள்ளணும். ஏன்னா தசமபாகம் காணிக்கை அப்படின்னு சொன்னாலே பிசாசு வேலை செய்ய ஆரம்பிச்சிருது பாருங்கள். இதெல்லாம் கொடுக்காத, நீயே வச்சுக்கோ, அவங்களாம் உன்னை ஏமாத்துறாங்க, பிடுங்குறாங்க அப்படின்னு நிறைய காரியங்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்லித்தரது, நீ அற்புதமான ஆசீர்வாதத்தில் வாழணும்னா அது சரியாக செலுத்துன்னு இயேசுவும் சொல்லித்தராரு. அதை கூட நம்ம வாசிக்கலாம். சரியா? அப்போது முதல் ஆசீர்வாத மனிதன் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அற்புதமான ஆசீர்வாதத்தில் வாழ்ந்தவன் யாருன்னு பார்த்தா ஆபிரகாம். ஆபிரகாம் எப்படி நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 14:20 வாசித்து பார்த்தீங்கன்னா, மெல்கிசேதேக்கு அப்படிங்கிற ஒரு ராஜா வராரு. அவனுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். சும்மா ஏதோ ஒன்றில் கொடுக்கல, எல்லாவற்றிலும். வேதத்தை சரியாக ஆராய்ந்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த காரியங்கள். அதே போல் இந்த தசமபாகம்ங்கிறத குறித்து வேதத்தில் மோசையின் பிரமாணத்தில் உபாகமில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, 26வது அதிகாரம் 12-13 வாசித்து பார்த்தீங்கன்னா, லேவியனுக்கு கொடுக்கறத பற்றி, பரதேசிகளை கொடுக்கறத பற்றி, திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கறத பற்றி, விதவைகளுக்கு கொடுக்கறத பற்றி, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை அது விளக்கமாக சொல்லியிருக்கு அப்படின்னா, லேவியர்கள்ங்கிறவங்க தேவனுக்காக ஊழியம் செய்கிறவங்க, அவங்க எதையும் எதிர்பார்க்காம செய்கிறதுனால அவங்களுக்கு தசமபாகம் செலுத்த வேண்டும். அதனால தான் சவுல் என்ன பண்ணுறான், அவன் போய் அந்த ஊழியக்காரனை சாமுவேலை நான் போய் பார்க்கணுங்கிறப்போ நான் காணிக்கையெல்லாம் போக மாட்டேன், நான் ஏதாவது கொண்டு போவேங்கிறான் பாருங்க. அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும் தசமபாகம் எவ்வளோ முக்கியம். கர்த்தரையும் கனம் பண்ணுகிறோம், கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஊழியர்களையும் கனம் பண்ணுகிறோம். நாம் கனம் பண்ணும் பொழுது நாம் மற்ற காரியங்களில் கனம் பண்ணப்படுவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னு. சரியா? அதே போல் பரதேசிகள், ஏன்னா அவங்களுக்கு வீடு வாசல் கிடையாது, அவங்களுக்கு போக்கிடம் இல்லை. அப்போ அவர்களை நம்ம அவங்களுக்கு உபச்சாரம் செய்யும் பொழுது, அவங்களுக்காக உதவி செய்யும் பொழுது, அப்போது இதெல்லாம் பாருங்கள் பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கு. திக்கற்ற பிள்ளைகள், அவங்களுக்கு யாரோட உதவியும் கிடையாது, சபையிலேருந்து சில காரியங்களை சந்திக்கிறாங்க பாருங்கள். விதவைகள், கணவனை இழந்து எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறவங்க பாருங்கள். அப்போது விதவைகள் அவங்கள சந்திக்கணும், அவங்களுக்கு உரியதை. சபை வழியாக இன்றைக்கி நிறைய காரியங்கள் நன்மைகள் நடக்குது பாருங்கள். அதனால தான் நம்ம தசமபாகம் காணிக்கை இதெல்லாம் சரியாக செலுத்திடணும். அது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தா, வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாகவே சொல்லித்தருது பாருங்கள். லேவியராகமம் புஸ்தகம் 27வது அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். இந்த வசனத்தை தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. யாருக்கு உரியது? கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. முதல் காரியம் பார்த்தோம் கர்த்தருக்கு உரியதுன்னு, 2வது காரியம் பார்க்குறோம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அப்போ நிலத்தின் வித்து விருட்சங்களின் கனிங்கிறது எதை குறிக்கிறது? இன்னைக்கு லாங்குவேஜில் ஒருவேளை உங்களுக்கு நிலபுலன் இருக்கலாம், உங்களுக்கு நஞ்சை புஞ்சை எல்லாமே இருக்கலாம். ஆனாலும் இக்காலகட்டத்தில் இந்த கணினி யுகத்தில் நம்மளுக்கு என்ன இருக்குது, கிருபையின் காலத்தில் நிறைய ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யம் பொருளாதார எல்லாம் அசையும் அசையா சொத்து நிறைய தேவன் கொடுக்குறாரு பாருங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதிலிருந்து நீங்கள் கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்குன்னு பிரிக்கணும். கர்த்தருக்கு உரியதுன்னா எதுங்க? கர்த்தருக்கு உரியது கர்த்தருக்கு சொந்தமானது. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்கிறாரு, லூக்கா 20:25 வாசி பாருங்க. ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கன்றாரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அவரு? அப்போது ராயனுடையதுங்கிறது கவர்மெண்ட். ஏன்னா அந்த காசுகள் மேலே யாருடைய முகம் பொறிக்கப்பட்டிருக்கோம்? ராயனுடைய முகம், அந்த ஹெட் சிம்பலாக அதில் பொறிக்கப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு கூட பாருங்கள், தேச தகப்பனுடைய வெளிநாடுகள்லாம் பாருங்கள், அவங்கள ஆளுகை செய்கிறவங்களுடைய முகங்கள் அதில் பொதிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அப்போ நம்ம இதெல்லாம் விளங்கி கொள்ளணும். அவங்களுடையது அவங்களுக்கு கொடுங்க, தேவனுடையது தேவனுக்கு கொடுங்க. அப்போ நம்ம என்ன விளங்கி கொள்கிறோம் இதிலேருந்து? கவர்மெண்ட் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஒவ்வொரு தேசத்துலேயும் கவர்மெண்ட்டுக்கு நம்ம வரி கட்டியே ஆகணும். அரசாங்க வரி, சுங்க வரி அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். அப்போது கவர்மெண்ட்டே ஒரு வரி கட்ட சொல்லுதுன்னா கர்த்தருடைய வரி, அதுதான் அந்த தசமபாகம். அதை நம்ம கட்டலைன்னா என்ன ஆகும்? அப்போ பிசாசு நம்மளை வரி கட்டாமல் நம்மளை எதில் தள்ள பார்க்குது? பாதாளத்துக்கு இட்டுட்டு போக பார்க்குது. அதை புரிந்து கொண்டு
நான் ஏன் இதை இவ்வளோ முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்கேங்கிறத நீங்கள் விளங்கி கொள்ளணும். இன்றைக்கி தசம்பாகம் காணிக்கைலாம் செலுத்த வேண்டாம்னு தவறான போதனைகள் அநேகருடைய இருதயத்தில் சரியாக செலுத்திக்கிட்டு இருந்தவங்களை கூட நிறுத்துன்னு சொல்கிற அளவுக்கு போதனைகள் போயிட்டுருக்கு. தயவு செய்து உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே இழந்து போகாதபடிக்கு கவனமாய் விழித்து கொள்ளுங்கள். மல்கியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்துலேருந்து 10 வரைக்கும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா நீங்கள் வஞ்சிக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. திருடுறீங்கன்னு இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாரு. தசம்பாகம் காணிக்கையில் தானே நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் சரியாக இதெல்லாம் கொடுத்து என்னை சோதிச்சு பாருங்கள். அப்போ நான் உங்களை உங்களுடைய எல்லாவற்றிலும் நான் உங்களை அற்புதமான ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ, தொடர்ந்து பொழிய மாட்டேன்னு என்ன சோதிச்சு பாருங்கன்னு கர்த்தர் சவால் விடுறாருங்க. கர்த்தர் எங்கேயாவது எதுலையாவது என்னை சோதித்து பாருங்கன்னு சொல்லியிருக்காரா? இயேசுவே சொல்லித்தராரு. மத்தேயு 4ல் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, ஆனால் ஆண்டவராகிய பிதா நம் தேவன் யெகோவா என்ன சொல்கிறாரு? என்னை இந்த விஷயத்தில் சோதிச்சு பாரு, நீ தசம்பாகம் காணிக்க சரியாக கொடுத்து என்னை சோதிச்சு பாருங்கிறாரு. நான்லாம் சோதிச்சு பார்க்குறேன். கர்த்தர் அற்புதமான தம்முடைய வார்த்தையின்படியே அற்புதமாய் தம் பிள்ளைகளை, தன்னுடைய கண்மணிகளை வெகுவாய் பாதுகாக்கிற ஆண்டவருங்கிறத நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ருசிக்கிறேங்க. அந்த அன்பை ருசிக்கிறேன். அதனால் நீங்களும் சோதித்து பாருங்கள். அந்த சோதனையில் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 11:24 சொல்லுது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும். எப்படி? அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி நான் கொடுக்க மாட்டேன்னு வச்சுக்குவாங்க, சேர்த்து சேர்த்து வைப்பாங்க. ஆனால் பயங்கர வறுமையில் போயிட்டுருப்பாங்க. வறுமைன்னா என்ன தெரியுங்களா? வெறும் பணத்தளவில் மட்டும் இல்லை, பணம் பெட்டி பெட்டியாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு சரியான ஆசீர்வாதங்களில் அவங்க நுழைய முடியாது. எவ்வளவோ பணம் வச்சுக்கிட்டு பெட்டு மேலெலாம் பணத்தை போட்டு தச்சு வச்சு அதே பெட்டு மேலே இறந்து போனவங்களெல்லாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ரொம்ப முக்கியம் பாருங்கள். கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு கொடுத்தே தீர வேண்டும். ஏனென்றால் இட் பிலாங்ஸ் டு காட். கடவுளுடையதை நாம் திருட முடியாது. தசம பாகம் என்பது கர்த்தருடையது. அப்போ புரிந்து கொள்ளுங்கள், அது கர்த்தருக்கு உரியது. கர்த்தருக்கு உரியதை நம்ம எடுக்கலாமா? ஆனால் நம்மளை எடுக்க வச்சு திருட வைக்கிறான் பாருங்கள் பிசாசு. அதனால தான் நீங்கள் அப்படிப்பட்ட போதனைகளை கேட்காதீங்க, செவி கொடுக்காதீங்க. கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கே செலுத்துங்க. சரிங்களா? 2வது காரியத்தை நம்ம தியானிக்கலாமா? பரிசுத்தமானது. அப்போது அது பரிசுத்தமானது கர்த்தருக்கு உரியதுங்கிறத பார்த்தோம். அது எப்படிங்க பரிசுத்தமானது? பரிசுத்த ஆலயத்துக்கு பரிசுத்த காணிக்கை நீங்கள் செலுத்துறீங்க. யாத்ராம் 23:15 சொல்லியிருக்கு, புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடி ஆபீப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே. எங்கேருந்து புறப்பட்ட? ஆபீப் மாதம்னா என்னங்க? யூத கேலண்டர் படி இந்த மாதம்தான். இதை நான் பேசிகிட்டு இருக்க பாருங்கள். இந்த ஏப்ரல் மாதம் தான் ஆபீப் மாதம்ங்கிறது. இந்த மாதத்தில் தானே நம்ம அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுறோம். இப்போ தானே நம்ம புனித வெள்ளியெல்லாம் கொண்டாடணும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அதை நம்ம விளங்கி கொள்ளணும். எகிப்திலிருந்து புறப்பட்டாயே ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்லி தர வராரு அப்படின்னு பார்த்தா நம்ம விளங்கி கொள்ளணும். நம்மளுடைய பழைய வாழ்க்கையிலேருந்து, நம்மளுடைய தேவையற்ற குணாதிசயங்கள், ஜென்ம சுபாவத்திலேருந்து பிரித்து எடுத்து அவருக்காக வாழுகிற ஒரு பரிசுத்த நீதியான வாழ்க்கை வச்சிருக்கிறாரு. அவருக்கு உரியதை அவருக்கு கொடுக்கும்படி, அவருக்கு பரிசுத்தமானதை அவருக்கே செலுத்தும்படி வச்சிருக்கிறாருன்னா நம்ம அதில் தான் நடக்கணும். ஏன் அப்படின்னா வேதம் தெளிவாக சொல்லுது, என்னுடைய சந்நிதியில் வெறுங்கையா வராத. ஏன் வெறுங்கையா வரக்கூடாது? ஏன்னா நான் உன்னை எங்கேருந்து புறப்பட பண்ணினேன்? எகிப்திலேருந்து புறப்பட பண்ணினேன். அவங்கள எகிப்திலேருந்து புறப்பட பண்ணும்போது ஆண்டவர் என்னங்க பண்ணார்? வெள்ளியும் பொண்ணு கேட்டு வாங்கிக்கின்னு வாங்கன்னு மோசையை கொண்டு சொல்கிறாரா? இந்த ஜனங்கள்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கேட்டு வாங்கிட்டு வராங்களா? அப்போது அவங்க சன்னிதானத்தில் எப்படி போகணும்? என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் அடிமையாக வந்தேன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்கள ஆசீர்வதித்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து தான் கொண்டு வந்தார். இன்றைக்கும் உங்களுடைய கைகளில் நீங்கள் சபைக்கு போகும் பொழுது, நான் எதுவும் போட மாட்டேன் சபைக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு உங்கள் கையில் ஒன்றும் இல்லாமல் இல்லை. உங்கள் பர்ஸ் இருக்குது. சில லேடிஸ் கூட பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். உங்கள் பர்ஸில் பணம் இருக்குது. கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு செலுத்திடுங்க. ஏன்னா அது பரிசுத்தமானது. கர்த்தருக்கு உரியதை திருடக்கூடாது. பரிசுத்தமானதை நீங்கள் பரிசுத்தமாக அதை கொடுக்கும் பொழுது அது மேலும் பரிசுத்தமாகும். அது வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ரோமர் 11:16 பார்த்தீங்கன்னா, மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். பார்த்தீங்களா? அப்போ முதற் பலனாகிய மாவு, தசம பாகமாகிய நீங்கள் செலுத்துகிற ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராய
ஆசாயனுக்குரியது ராயனுக்கும் நீங்கள் செலுத்தணும் பாருங்க. அப்போ தேவனுக்குரியது பரிசுத்தமானது. அதை நீங்கள் அந்த முதற் பலனை நீதிமொழிகள் 3:9 வாசிச்சோம்ல, எல்லா விளைவின் முதற் பலனும். அப்போ ஆதியாகமம் 14:20 ஆபிரகாம் என்ன பண்ணான்? சகலத்திலும் அவன் என்ன பண்றான்? எல்லாவற்றிலும் தசம்பாகம் செலுத்தினான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நாம் பரிசுத்தத்தை முன்னாடி வச்சிடுறோம். அப்போது இதில் கடைசியாக வாசித்தோம் பார்த்தீங்களா, வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். வேறுங்கிறது என்னது? ஒரு மனிதனுடைய வேர் எது தெரியுங்களா? அவனுடைய இருதயமாகிய வேரில் பரிசுத்தத்தை சுமக்கிறீர்களா, கசப்பை சுமக்கிறீர்களா? எபிரேயர் 12:15 என்ன சொல்லப்பட்டிருக்கு? கசப்பான வேர் வேண்டாம், அது அநேகரை தீட்டுப்படுத்தும். அப்போ பிசாசுக்குள்ள ஒரு கசப்பு இருக்கு பாருங்க, அந்த வேர் என்ன பண்ணுது? அநேகரை தீட்டுப்படுத்துறது. அப்போ உங்களுக்குள்ள அந்த கசப்பு வேறு இல்லாதபடிக்கு நீங்க ஆண்டவருக்காக வாழும் பொழுது பரிசுத்தமாகி விடுவீர்கள். கொலோசையர் 2:6 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் வேறு இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வேர் பற்றி வாழும் பொழுது அப்போ நாம் பரிசுத்தமாய் வாழுகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த வேறு சரியில்லாமல் சோதனை காலத்தில் என்ன பண்ணிடுறாங்களாம்? இவங்க பின்வாங்கி போகிறார்கள். அப்போ இருதயத்தில் சரியான தெளிவான சிந்தனை இல்லை. பிசாசு இவர்களுடைய கண்களை குருடாக்கி விடுகிறான். சரியானதை பார்க்க முடியாதபடிக்கு, சரியான வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தை எடுத்து சொல்ல முடியாதபடிக்கு, கர்த்தருக்காக வாழ முடியாதபடிக்கு நிறைய காரியங்களை பின்வாங்கி போக வைக்கிறாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் பின்வாங்கி இருந்தது பிரச்சனை இல்லைங்க. இந்த போதனை கேட்டதுக்கு அப்புறமும் பின்வாங்கி போகாதீங்க. ஏனென்றால் இது ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்காகவே பிரத்யேகமாக தேவனால் கொடுக்கப்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஏசாயா 37:31 வாசி பார்த்தீங்கன்னா, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் அவங்க மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அப்போ இருதயத்தில் இருக்கிறது, உள்ளே இருக்கிறது, ஆழத்தில் இருக்கிறது, கீழே இருக்கிறது வெளியே தெரியாதுங்க. எப்போங்க தெரியும்? நீங்கள் ஆவிக்குரிய கனி கொடுக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழும் பொழுது, கர்த்தர் வைத்த வழியில் நடக்கும் பொழுது, கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு செலுத்தும் பொழுது, அந்த பரிசுத்தத்தை முதல் மாவை நீங்கள் பரிசுத்தம் பண்ணால்தான் மீதி இருக்கிறதும் பரிசுத்தமாகும். அப்போது தசம பாகம்ங்கிறது 10ல் 1 பங்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது தான் அது பரிசுத்தமாகுது. எது? மற்றது உங்கள் கையில் இருக்கிற மற்ற காரியங்கள் பரிசுத்தமாகுது. அப்போ நீங்கள் தசம்பாகம் காணிக்கலாம் சரியாக செலுத்திட்டு நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல முடியாது, ஐயோ நான் கரெக்டாக எல்லாம் செஞ்சேங்க, ஆனால் எனக்கு இது ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, இது இப்படி சொல்லவே முடியாதுங்க. நான் பெட் அடித்து சொல்கிறேங்க, சேலஞ்சு பண்ணுறேங்க, சொல்ல முடியாதுங்க. நீங்கள் கர்த்தருக்கு சரியானதை செலுத்தி, ஏன்னா எங்கள் சபையில் நான் அதை பார்த்துருக்கேன். ஒருத்தர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஐயோ ஆண்டவர் விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கிறேன் சிஸ்டர். அப்படி இருக்கும்போது நானும் பார்க்குறேன், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை எப்படியாவது என் தேவைகளை சந்திச்சிட்டார். அதாங்க தசமபாகம் காணிக்கை. ஏன்னா அது முதல் மாவு, அது பரிசுத்த மாவு. நீங்கள் அதை பரிசுத்தப்படுத்துறீங்க பார்த்தீங்களா? அப்போ பரிசுத்த தேவன் தம்முடைய பரிசுத்த பிள்ளைக்கு எப்பேற்பட்ட நன்மைகளை அவர் செய்வார் இல்லையா? அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போல் ஏசாயா 27:6 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு வேர் பற்றி பூத்து காய்த்து என்ன பண்ணுவான்? உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். நீங்கள் பல நாள் அதிகமாக அநேகரை நீங்கள் ஆசீர்வதிக்கிற நாட்களுக்கு உங்களை தேவன் கொண்டு வருகிற திட்டத்தில் உங்களை இணைச்சிட்டாரு. நீங்கள் இணைஞ்சிட்டீங்க ஏற்கனவே, சரியா? அதனால் நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கே செலுத்துங்கள். ஏன்னா அது பரிசுத்தமானது. அப்போ முதல் மாவை பரிசுத்தம் பண்ணிடுங்க. தசம்பாகத்தை பரிசுத்தம் பண்ணி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்பொழுது வெறுங்கையா புகமாங்க அதை செலுத்திடுங்க. செலுத்தி பாருங்கள், உங்களுடைய ஆசீர்வாதம் பெரிதாகவே இருக்கும். ஏன்னா நம்மளை கனம் பண்ணுற தேவனை நம்ம கனம் பண்ணுறோங்க. நம்ம கனம் பண்ணும்போது அவர் திரும்ப திரும்ப கனம் செய்வார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே முடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி. எப்பேற்பட்ட நல்ல கர்த்தரை, அன்பின் ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ளும்படிக்கு இதோ இந்த வேலையில் கூட சர்வ வல்லமையுள்ள ராஜா எங்கள் மத்தியிலே பேசினீரே. இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கே செலுத்தி அது பரிசுத்தமானது. ஆகவே முதல் மாவு பரிசுத்தமாக இருந்தால் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும் என்று வேதத்திலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடையதை நாங்கள் திருடாமல் வஞ்சிக்காமல் ஆண்டவரே உமக்கு தசம பாகத்திலும் காணிக்கையிலும் அவைகளை சரியாய் செலுத்தி நீர் எங்களை ஆசிர்வதிப்பீரோ இல்லையோ என்று
என்று சோதித்து பார்க்கும் நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒன்றும் கீழே தரையிலே விழாமல் அது எங்கள் தலைமீது விழுந்து எங்கள் தலைமுறைகளாய் அது பலிக்கவும், அது எங்களை பரிசுத்தப்படுத்தும், இன்னுமாய் அளவற்ற ஆசீர்வாதத்தில் எங்களை கொண்டு சேர்க்கவும் வல்லமையுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆசீர்வாதங்களில் குறைவில்லாமல் நிறைவை பெறும்படிக்கு இவர்கள் முதல் மாவை பரிசுத்தம் பண்ணட்டும், கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கே செலுத்தட்டும், தேவனுடையதை தேவனுக்கே செலுத்தட்டும், பரிசுத்தத்தை அது பரிசுத்தமாக்கும்படிக்கு, பரிசுத்தமாய் வாழும்படிக்கு, மற்றவர்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு பரிசுத்த கர்த்தருக்கு தங்களுடைய காணிக்கை என்னும் பரிசுத்த தசம பாகத்தினாலே இன்னும் அதிகமாய் தேவனை கனம் பண்ணட்டும் என்று இவர்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக, ஆமேன். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே இவ்வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. God bless you.